ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதர், ஜெய் குரு பிரசரம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம ஆனி மாத பலன்கள் மகர ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா 15/6/2025 ஞாயிற்றுக்கிழமை திருவோண நட்சத்திரத்தில் இந்த மாதம் பிறக்குது. இந்த ஆனி மாதம் திருவோண நட்சத்திரத்தில் பிறக்கிறதுனால திருவோணம் மகர ராசி திருவோண நட்சத்திரக்காரர்கள் பரிகாரம் பண்ணிக்கணும். என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா, இந்த ஆனி மாதம் பிறக்குது இல்லையா, அன்னைக்கு காலையில் அருகில் இருக்கக்கூடிய சிவன் ஆலயம் சென்று ஏழை எளியவர்களுக்கு வஸ்திர தானம் கொடுக்கணும். செருப்பு தானமாக கொடுக்கலாம். அதே மாதிரி குடிக்கிறதுக்கு ஜலம், சாப்பிட்றதுக்கு சாப்பாடு, இது மாதிரி ஏதாவது அன்னதானம், இது மாதிரி ஏதாவது ஒன்று உங்களால் என்ன முடியுமோ அதை ஒன்று ஏழை எளியவர்களுக்கு தானமாக கொடுக்கலாம். தானம் கொடுக்கறது எந்த வகையிலும் நமக்கு தொடர்பு இல்லாத மனிதர்கள், நமக்கு தெரியாத ஃப்ரெண்ட்ஸோ தெரியாத நபர்களுக்கு தான் கொடுக்கணும். ஃப்ரெண்ட்ஸுக்கோ அல்லது உறவினர்களுக்கோ நண்பர்களுக்கோ கொடுக்கவே கூடாது. ஸோ தானத்தை பற்றி புரிஞ்சுக்கிட்டு கொடுங்க. இந்த தானம் கொடுக்கறதுனால இந்த ஆண்டு முழுவதுமே உங்களுக்கு வருமானத்தில் எந்தவித தடையும் இல்லாமல் நல்ல நிரந்தரமான வருமானம் வரும். அதே மாதிரி நீண்ட ஆயுள் கிடைக்கும். விபத்து, கண்டம், அகால மரணங்கள் இதெல்லாம் தவிர்க்கப்படும். இதில் ஏதாவது தோஷங்கள் இருந்தால் அந்த தோஷத்தை போக்கும். அது மட்டும் இல்லாமல் வருடம் முழுவதுமே நல்ல வருமானமும் ஐஸ்வர்ய பிராப்தமும் கிடைக்கும். மகர ராசியில் இருக்கக்கூடிய திருவோண நட்சத்திரக்காரங்க ஆனி மாதம் பிறக்கிற அன்னைக்கு காலையில் இந்த பரிகாரத்தை செஞ்சுருங்க போதும். பொதுவாகவே இந்த ஆனி மாதம் மகர ராசிக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. எப்படின்னா 6ஆம் இடத்துல கிரகங்கள் நல்ல வலுத்திருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு 4ஆம் இடத்துல சுக்கிரன் திக்பலத்தில் இருக்குது. இந்த ஒரு கிரகம் திக்பலம் அடையிறதுங்கிறது அந்த மாதம் முழுவதுமே நமக்கு மனநிலை நல்ல லேசாக வச்சுருக்கக்கூடிய அமைப்பு. நல்ல புது புது விஷயங்கள் நடக்கிறது. மங்களகரமான சுபமான நிகழ்வுகள் நடக்கிறதுக்கெல்லாம் ஒரு கிரகம் திக்பலத்தில் இருந்தால் மட்டும்தான் நடக்கும். அப்படி உங்களுக்கு என்ன கிரகம் திக்பலமாக இருக்குது? உங்களுக்கு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய சுக்கிரன், அதாவது 5 குடையவரும் அவர் தான். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் 5க்கும் 10க்கும் அவர் தான் அதிபதி. அந்த அதிபதி 4ஆம் இடத்துல உங்களுக்கு திக்பலமாயிட்டார். சரிங்களா? இது ஒரு நல்ல அதிர்ஷ்டம். அதே மாதிரி சனி இவ்வளோ நாள் 7.5 சனியுடைய பாதிப்பு இருந்திருக்கும். அந்த 7.5 சனியெல்லாம் போயிடுச்சு. 6ஆம் இடத்துல நல்ல குரு இருக்கார். 12 குடையவர் தான் 6ல் இருக்கார். குரு இருக்கார், புதன் இருக்கார், சூரியன் இருக்கார், அஷ்டமத்தில் செவ்வாய் இருக்குது. இதுதான் இந்த மாதத்தில் கிரகங்களுடைய நிலை. உங்களுக்கு சுக்கிரன் திக்பலம் அடைஞ்சிருக்கிறதே நிறைய நல்ல அமைப்பு. நிறைய பேருக்கு இந்த வீடு கட்டக்கூடிய கனவுகள்லாம் இருக்குல்ல, அவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் நிறைவேறும். ஒரு வீடு அமையும். வீடு கட்டுறதுக்கு உண்டான அமைப்பை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உண்டான விஷயங்கள் நடக்கும். தொழில் ரீதியாக நல்ல மாற்றங்கள், உத்தியோக ரீதியாக சூப்பரான விஷயங்கள்லாம் நடக்க போகுது. இந்த மாதம் ஆனி மாதம் உங்களுக்கு உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் நல்ல சிறப்பாக தான் இருக்குது. ஏன்னா தொழில் காரகன் சனி அவரும் நல்லா இருக்கார், குருவோட வீட்டில் இருக்கார். அதே மாதிரி தொழில் ஸ்தான அதிபதி சுக்கிரன் திக்பலம் அடைஞ்சிருச்சு. அப்போ புதுசாக இந்த மாதம் தொழில் தொடங்கலாமா? தொடங்கலாம். தொழில் ஏற்கனவே தொடங்குறவங்களுக்குலாம் ரொம்ப நல்லா இருக்குது. நல்ல வருமானம் பார்க்கக்கூடிய மாதம் தான். தொழிலில் ஒரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு தேடி வரும். பெரிய ஆர்டர் கிடைக்கிறதுக்கு உண்டானது. உற்பத்தி சார்ந்த தொழில்கள்லாம் மிகப்பெரிய லெவலில் முன்னேற்றம் அடைகிறது. தொழில் மூலிமா நல்ல லாபமும் நிரந்தர வருமானத்தையும் ஈட்டுறது. உங்களுடைய சர்வீஸ் பிடிச்சி போய் நிறைய பெரிய ஆர்டர் பையர்ஸ்டேருந்து வரது. இந்த மாதிரிலாம் இருக்கும். உங்களுக்கு தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய அமைப்புகள் இருக்குது. தொழிலுக்காக கடன் கிடைக்கக்கூடியது, ஏற்கனவே தொழிலுக்காக வாங்கின கடனை அடைக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு நிகழும். உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு புதிய முயற்சிகள் பண்ணுங்கள். உங்களுடைய ஹையர் லெவலில் இருக்கவங்க ஹெட் ஆஃபீஸில் இருந்து உங்களுக்கு நல்ல செய்திகள் வரும். ப்ரொமோஷன் கிடைக்கும். உங்களுடைய உழைப்பு அங்கீகரிக்கப்படும். நீங்கள் எவ்வளோ வேர்வை சிந்தி கஷ்டப்பட்டு எவ்வளோ தூரம் பண்ணியிருக்கீங்களோ அத்தனைக்கும் பலாபலன் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா குருவும் புதனும் சேர்ந்துருக்காங்க. புத்திசாலித்தனமாக உழைங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் ஆயிடுவீங்க. பொதுவாகவே மகர ராசிக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு அதிர்ஷ்டகரமான மாதம் தான். வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருங்க. செவ்வாய் அஷ்டமத்தில் இருக்கார், கேதுவோடு சேர்ந்துருக்கார். அதனால் வண்டி வாகனங்களில் போக மட்டும் நீங்கள் கவனமாக இருங்க போதும். கேதுவோடு சேர்ந்திருக்கும் போது பல்லு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், எலும்பு மஜ்ஜை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. கவனமாக இருக்கணும். நீங்கள் பெண்களாக இருக்கும் பட்சத்தில் அடுப்பில் ஏதாவது பண்ணுறீங்க, எலக்ட்ரிக் சாதனங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா கூட கவனமாக இருக்கணும். தீக்காயங்கள் ஆகிறது. அதே மாதிரி வண்டி வாகனங்கள் ஓட்டும்போது நீங்கள் மெதுவாக தான் ஓட்டுவீங்க. ஆனால் ஆப்போசிட்டில் வரவன் உங்கள் மேலே மிஸ்டேக் இல்லைனாலும் அவன் ஏதாவது பண்ணிட்டான்னா அதுவும் நமக்கு தானே பிரச்சனை. ஸோ அதனால் கவனமாக இருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம். பொதுவாகவே உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கிறது, சேலரி இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறது, இந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேர் இந்த ப்ரைவேட் கம்பெனியில்
ஐடி கம்பெனியில் இருக்கிறவங்கலாம் வெளிநாடுக்கு போய் உத்தியோகம் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் வெளிநாடு போகிறதுக்கு உண்டான அமைப்பு, வெளியூர் போகிறதுக்கு உண்டான அமைப்பு, வெளி மாநிலம் போகிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. ஆனால் அலைச்சல் அப்படிங்கிறது இருக்குது. ஒரு சிலர்லாம் ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிச்சின்னா கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. மிகப்பெரிய லெவலில் அது உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சியவே மாற்றி விட்டுரும், நல்ல பொருளாதார உயர்வை ஏற்படுத்தி விடும். பொதுவாக குருநாதர் வழிபாடு பண்ணிக்கோங்க. யானைக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க. யாருக்காவது கடன் பிரச்சனை இருக்குது அப்படின்னா இந்த மாதம் வந்து உருண்டை வெள்ளம் இருக்குல்ல, மண்டை வெள்ளம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த உருண்டை வெள்ளத்தை வந்து செவ்வாய்க்கிழமை ஒரு உருண்டை வெள்ளத்தை வாங்கி புதன்கிழமை வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணி வியாழக்கிழமை யானைக்கு கொடுத்துருங்க. இது வந்து ஒரு தாந்திரிக பரிகாரம். வெள்ளத்தை, மண்டை வெள்ளத்தை யானைக்கு வியாழக்கிழமை கொடுங்க. ஏன்னா குரு 6ல் இருக்கார். இப்போ இந்த கடன் அடைஞ்சிரும். ஏன் இந்த மாதம்னா ஆனி மாதமும் போகுது, அது மட்டும் இல்லாமல் புதன் இருக்கார். ஸோ அதனால் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமானது. தயவுசெய்து இந்த பரிகாரத்தை செய்யுங்க. கடன் வந்து படிப்படியாக குறையிறதுக்கு உண்டான இதுதான் வந்து வியாழக்கிழமை யானைக்கு. இந்த மாதம் மட்டும்தான், மற்ற மாதம் கிடையாது. இந்த மாதத்தில் செய்யுங்க, அது பலிக்கும் உங்களுக்கு. ஏன்னா 6ஆம் இடம் வலுப்பெற்றிருக்கும் போது ஒரு பரிகாரத்தை செய்யும்போது அதுக்கு உண்டான விஷயங்கள் பிராப்தங்கள் உடனடியாக கிடைக்குங்க. ஒரு சிலருக்கெல்லாம் வந்து இப்போ வெளிநாடு வெளிமாநிலங்கள்னு சொன்னேன்ல, அதாவது வந்து அஷ்டமத்தில் வந்து செவ்வாய் இருக்கனால சில பேருக்கு மட்டும் பிடிக்காத இடத்துல வேலைக்கு தூக்கி போட்டுருவாங்க. அந்த மாதிரி அமைப்பும் இருக்குது. ஆனால் அது சீக்கிரமாக மாறிடும். ஆனால் வேலைங்கிறது மாற்றம், இடமாற்றம் அப்படிங்கிறது இந்த மாதம் வந்து உங்களுக்கு உறுதியாக உண்டு. அதே மாதிரி சர்வீஸ் எக்ஸாம்ஸ்க்கெலாம் படிச்சுட்ருக்கீங்க, கவர்மெண்ட் வேலைக்காக படிச்சுட்டு இருக்கவங்களுக்குலாம் இது ஒரு நல்ல மாதம். நல்ல வாய்ப்புகள் வரும். அதே மாதிரி நல்ல நியூஸ் வரும். நீங்கள் எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதியிருந்தீங்கன்னா நல்ல மார்க் எடுக்கிறது, செலக்ட் ஆகிறது, இது மாதிரிலாம் இருக்குது. யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் எழுதுகிறவங்களுக்குலாம் வந்து செலக்ட் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. பொதுவாகவே அரசாங்கத்தில் ஒரு உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. 4ஆம் இடம்ங்கிறது பதவி ஸ்தானம். அந்த ஸ்தானத்தில் சுக்கிரன் உங்களுக்கு ஆட்சி பெற்றிருக்காரு. அதனால் உறுதியாக வாய்ப்புகள் உண்டு, கவலைப்படாதீங்க. அதே மாதிரி அஷ்டமஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானமும் பெண்களுக்கு மாங்கல்ய ஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஸ்தானமும் வந்து செவ்வாயும் கேதுவும் சேர்ந்திருக்கனால கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி வீட்டில் வந்து சண்டை சச்சரவுகள் வராமல் அனுசரித்து செல்லணும். 2ஆம் இடத்துல ராகு குடும்பஸ்தானத்தில் இருக்குது. வருமானத்தை ராகு அதிகப்படுத்தி கொடுத்துருவார். ஆனால் குடும்பத்தில் ஒற்றுமையை வந்து குறைச்சிருவார். அண்டர்ஸ்டாண்டிங் வராத மாதிரி பேசுறது, பேச்சுனால ஆத்திரம் அடைகிறது, இதெல்லாம் இது பண்ணிடுவாங்க. அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். கோர்ட்டு கேஸு போகிறவங்களுக்கெல்லாம் டைவர்ஸ் உடனே கை மேலே கொடுத்துருவாங்க. தயவுசெய்து அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஆல்ரெடி ரொம்ப பிரச்சனையில் இருக்கவங்களுக்குலாம் இந்த டைவர்ஸ் கிடைக்கிறதுக்கு மாதம் தான் இந்த மாதமாக இருக்குது. அஷ்டமத்தில் கிரகம் அப்படி இருக்குது. ஹெல்த் சம்மந்தப்பட்டதில் பார்த்துக்குங்க. சர்ஜரி அப்படிங்கக்கூடிய அமைப்புகள் வருது. அதனால் கவனமாக இருங்க. செவ்வாயுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குது. அதனால் கவனமாக இருங்க. ஒரு சிலருக்கு வந்து கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனைகள் இருக்குது. அதை வந்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா டாக்டர்கிட்ட காமிச்சு ஆலோசனை பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய அதிர்ஷ்டம். சுக்கிரன் திக்பலமாக இருக்கும்போது சினிமா துறையில் இருக்கிறவங்க யாராவது மகர ராசியில் இருந்தால் மிகப்பெரிய லெவலில் யோகம். உங்களுக்கு எவ்வளோ கெட்ட பேர் இருந்தாலும் ஒரே செகண்டில் மறைஞ்சு மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சி ஆயிரும். இந்த வளர்ச்சி வந்து பிரம்மாண்ட வளர்ச்சியாக இருக்கும். ஏன்னா 2ஆம் இடத்துல ராகு, அஷ்டமத்தில் கேது. இந்த கேது ராகுலாம் வந்து சினிமா துறையில் இருக்கவங்க, கலைத்துறை வந்து சினிமா துறையில் இருக்கவங்கள வளர்த்து விடும். சுக்கிரனும் சினிமா துறை தான். அப்போது சுக்கிரன் திக்பலம் அடைகிறாரு. அதுவும் கேதுவோடைய நட்சத்திரத்தில் இருக்கிறாரு. அப்போ வந்து என்னென்னா மிகப்பெரிய லெவலில் பிரம்மாண்டமான வளர்ச்சி கிடச்சிரும். ஆல்ரெடி சினிமா துறையில் இருக்கிறவங்க, ஆல்ரெடி கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் விருதுகள் கிடைக்கும். மிகப்பெரிய லெவலில் விருதுகள் கிடைக்கும், பாராட்டுகள் கிடைக்கும், நல்ல காசு பணம் சேர்த்தக்கூடியது, பெரிய பெரிய வாய்ப்புகள் வர்றது. இந்த மாதிரி இதெல்லாம் சூப்பராக இருக்குது. கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கும் சூப்பர். அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. விரும்பின இடத்துல வேலை கிடைக்கிறது, நீங்கள் நினச்ச விஷயங்கள்லாம் தேடி வருது, உயர் அதிகாரிகளுடைய பாராட்டு, அவங்களோட ஒரு இணக்கமான சூழ்நிலை, அது மூலிமா உங்களுக்கு ப்ரொமோஷன், நிறைய சௌரியங்களை அனுபவிக்கிறது, புது மனிதர்களுடைய தொடர்பு, இது மாதிரிலாம் ஏற்படுத்தும். அரசாங்கத்துறையில் இருக்கவங்களுக்கு ஏற்கனவே பிரச்சனைகள் இருக்குது, அந்த பிரச்சனை சால்வ் ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. மகர ராசிக்கு இந்த மாதம் வீடு வாங்கக்கூடியது, வீடு கட்டக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. பொதுவாக அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அரசியல்வாதிகளுக்கு மிகப்பெரிய லெவலில் பிரம்மாண்ட வளர்ச்சி. ஆனால் அந்த காசு பணம் வரதெல்லாம் ஒரு
கெட்ட பேரோட தான் வரும். ஆனாலும் அந்த காசு பணத்தை வச்சு தான் நீங்கள் அடுத்தது செலவு பண்ண முடியும். பொதுமக்கள் கிட்ட ஒரு நல்ல ஆதரவுகள் கிடைக்குது. ஏன்னா 4ஆம் இடத்துல சுக்கிரன் திக்பலமாக இருக்கனால ஒரு ஈர்ப்பு உங்களை பார்த்தா மக்களுக்கு பிடிக்கிறது. இந்த வசிய சக்தி சுக்கிரன் வந்து நல்லா இருந்தால் தான் பொதுமக்களுக்கு உங்களை முகத்தை பார்த்தா ஐயோ இவர் ரொம்ப நல்லவர், இவர் தான் நம்மளுடைய வாழ்க்கையை முன்னேற்றத்துக்கு வந்திருக்காரு அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் சுக்கிரன் வந்து நல்லா இருக்கணும். உங்களுக்கு இந்த மாதம் சுக்கிரன் நல்லா இருக்குது, கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. உங்களை ப்ரமோஷன் பண்ணிக்கோங்க. புதன் 6ஆம் இடத்துல இருக்குது. தலைமையிடம் உங்களை அங்கீகரிக்கும். தலைமையிடம் ஒரு நல்ல பதவியை கொடுக்கும். பதவி ஸ்தானம் வலுத்திருக்கு, அதனால் பதவி கொடுக்கும். அதனால் இதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. பொதுவாகவே வந்து படிப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது. படிப்பில் நல்ல முன்னேற்றம். உயர்கல்விக்கெல்லாம் இது ரொம்ப நல்லா இருக்குது. வேலைக்காக யாராவது வேலை இல்லாமல் வேலைக்காக ட்ரை பண்ணிங்கன்னா இந்த மாதம் கட்டாயம் ஒரு வேலை கிடச்சிரும். ஏற்கனவே இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகும். அதுக்கு தான் நான் பரிகாரம் சொல்லியிருக்கேன். உங்களோட இஷ்டதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். பொதுவாகவே வந்து உங்களுக்கு நல்ல யோகம் கொடுக்கணும் அப்படின்னா இஷ்டதெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, குருவோடைய வழிபாடு பண்ணுங்கள். அது நல்ல யோகத்தை கொடுக்கும். பொதுவாக மகர ராசிக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. பொருளாதார வாழ்க்கையும் ரொம்ப நல்லா இருக்குது. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பிரசலாம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம ஆனி மாத பலன்கள் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த மாதம் வந்து என்றைக்கு பிறக்குது அப்படின்னா 15/6/2025 ஞாயிற்றுக்கிழமை வந்து திருவோண நட்சத்திரத்தில் இந்த மாதம் பிறக்குது. சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய நன்மைகள், சிறப்புகள் இதெல்லாம் இருக்குது. ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் 11ஆம் இடத்துல இருக்கார். பொதுவாகவே ஒளி கிரகமான சூரியனும் சந்திரனும் வந்து 11ஆம் இடத்துல இருக்கிறதும் 2ஆம் இடத்துல இருக்கிறதும் ரொம்ப சிறப்பு. 11ல் சூரியன் இருக்கிறது கோடி தோஷ நிவர்த்தி. பொதுவாகவே அஷ்டமத்து சனி அப்படிங்கிறனால நிறைய பேர் வந்து கஷ்டப்படுவீங்க. அது போக ராகு கேது, இந்த கேது வந்து உங்களோட ராசியிலே இருக்குது. அதனால் டென்ஷன் இருப்பீங்க, மனசு ஒரு மாதிரி பதட்டத்தில் இருக்கும். ஆனால் சூரியன் 11ஆம் இடத்துல இருக்கும்போது எதுக்குமே பதட்டமாக தேவையில்லை. கோடி தோஷம் நிவர்த்தி அப்படின்னாலே எந்த தோஷமும் வேலை செய்யாது இந்த மாதம் உங்களுக்கு. அது எந்த தோஷம்னாலும் சரி, அஷ்டமத்து சனியாக இருந்தாலும் சரி, ராகு கேதுவாக இருந்தாலும் சரி, இப்போ வந்து ஒரு மாதத்துக்கு வந்து அவங்க அப்படியே வந்து என்ன எந்த வேலையும் செய்யாமல் அப்படியே இருப்பாங்க. சூரியன் வந்து ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு 11ல் தான் இருக்க போகிறாரு. அதனால் பிரச்சனையே இல்லை. குருவும் 11ல் இருக்குது, புதனும் 11ல் இருக்குது. சூரியன் புதன் சேர்ந்தாலே நிபுணத்துவ யோகம்னு சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் குருவும் புதனும் சேர்ந்தால் நல்ல புத்தி சாதுரியத்தோட நல்ல திறமைசாலியாக சாமர்த்தியமாக செயல்படக்கூடிய தன்மைகள்லாம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. பொதுவாகவே சிம்மராசின்னு அப்படி தான் நீங்கள் செயல்படுவீங்க. நல்ல சாமர்த்தியமான ஆள் தான் சிம்மராசி. ஆனால் இந்த மாதம் கூடுதலாக நீங்கள் செயல்பட போகிறீங்க. சுக்கிரன் வந்து உங்களுக்கு 9ஆம் இடத்துல இருக்குது. அனைவராலும் பாராட்டப்படக்கூடிய நபர், அனைவராலும் விரும்பப்படக்கூடிய நபராக இந்த மாதம் நீங்கள் மாறிடுவீங்க. ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு மாதிரி நீங்கள் மாற போகிறீங்க. பொதுவாக இந்த மாதம் சுக்கிரன் உங்களுக்கு 9ல் இருக்கனால பொதுவாகவே உங்களுக்கு இயற்கையாகவே பப்ளிசிட்டி கிடச்சிட போகுது. அது இல்லாமல் நீங்கள் நினச்ச காரியங்கள் எல்லாம் சக்ஸஸ் ஆக போகுது. நீங்கள் வந்து இந்த கேது இருக்கனால மனசில் நிறைய குழப்பங்கள், இனம் புரிய கவலைகள் இருக்கும். அதை எடுத்து என்ன செய்யணும், ஓரமாக வச்சிடணும். ஓகேங்களா? பதட்டப்படாமல் செய்யணும். பதறிய காரியம் சிதறி போகும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதனால் எந்த காரியத்தையுமே பதறாமல் சிதறாமல் செய்யுங்க. யோசித்து செய்யுங்க. நீங்கள் வந்து இந்த ஒரு 1.5 வருஷத்துக்கு நான் உங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்கணும் அப்படின்னா பொதுவாக சிம்மராசிக்காரங்க அட்வைஸை கேட்க மாட்டாங்க. ஆனால் இப்போ அட்வைஸை கேட்டு தான் ஆகணும். என்னென்னா யார்கிட்டையுமே ஈகோ பார்க்காதீங்க. சிம்மராசிக்காரங்க இந்த மாதம் முழுவதுமே யார்கிட்டையுமே என்னென்னா ஈகோ அப்படிங்கிறத விட்டுருங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் கேட்கணுன்னா கேளுங்க. அவங்க உங்களைய பழித்தாலோ பழி சொன்னாலோ இல்லை கஷ்டப்படுத்தினாலோ பரவாயில்ல, டேக் இட் ஈஸியாக கடந்து போயிருங்க. இதை ஒரு அனுபவமாக எடுத்துக்கோங்க. நம்மளுடைய கர்மா கழியுதுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். இது மாதிரி தான் நினச்சி நீங்கள் இந்த 1.5 வருஷத்தை ஓட்டி ஆகணும். எனக்கு கேது இருக்கார் இல்லையா? ஆனால் இந்த மாதம் ரொம்ப சிறப்பான பலன்கள். நிறைய பேருக்கு மாற்றம், ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு மூவ் ஆகிறது, அது எல்லாமே இந்த மாதம் தான் ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த மாதம் ஆனி மாதம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ஒரு தொடக்க புள்ளியாக மாறுதுங்க. உங்களுடைய வாழ்க்கையை லைஃப்பை மாற்ற போகக்கூடிய அமைப்பு இந்த மாதத்துலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. குருவும் 11ல், புதனும் 11 கூடையவர் 11ல் ஆட்சி பெற்றிருக்காரு.
லாபஸ்தானத்தில் வந்து உங்களுக்கு புதன் மட்டும் இல்லை, குரு, சூரியன் எல்லாமே சேர்ந்துருக்கு. அப்படின்னு என்னென்னா உங்களுடைய ஆசை அபிலாசைகள் எல்லாமே ஈடேறக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. நிறைய நன்மைகள், சிறப்புகள் இது எல்லாம் தான். நீங்கள் என்ன விருப்பப்பட்டாலும் சரி அத்தனையுமே உங்களுக்கு கிடைக்கும். எந்த காரியத்தை எடுத்தாலுமே காரிய தடையெல்லாம் விலகி காரிய சித்தி ஏற்படும். எந்த காரியத்தை தொட்டாலும் சக்ஸஸ் தான். நீங்கள் இவ்வளோ நாளாக நிறைய ட்ரை பண்ணியிருப்பீங்க, அது ஃபெயிலியராக இருந்திருக்கலாம். ஆனால் இந்த மாதம் நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளுமே சக்ஸஸ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்குது. அது போக செவ்வாய் உங்களுடைய ராசியில் இருக்கார். நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் 4 குடைவரும் அவர் தான், 9 குடைவரும் அவர் தான். ஸோ 4, 9 குடைவர் ராஜ யோகத்தை கொடுப்பார் உங்களுக்கு செவ்வாய். அவர் உங்களுடைய ராசியில் கேதுவோடு சேர்ந்துருக்காரு. அப்போ நிறைய பேருக்கு வீடு கட்டக்கூடிய அமைப்பு, வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள், பாக்கியஸ்தானாதிபதியும் அவரேங்கிறதுனால நிறைய சகலவித சௌபாக்கியங்களும் கிடைக்கும். செவ்வாயும் கேதுவும் சேர்ந்திருக்கும் போது கோவப்படுற மாதிரி இருக்கும். பொதுவாகவே சிம்ம ராசிக்காரங்க யார்கிட்டையும் அட்வைஸ் கேட்க மாட்டாங்க. தான் எடுத்த முடிவு சரி அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே செயல்படுத்தக்கூடிய நபராக இருப்பீங்க. அட்வைஸ் கேட்குறது என்னமோ அவங்களுக்கு பிடிக்காத ஒன்றா இருக்குது. அதே மாதிரி தான் அப்படிங்கக்கூடிய அந்த இது இருக்கும். அதை எல்லாமே கொஞ்சம் தளர்த்திக்கங்க. உங்களோட லைஃப்பில் நீங்கள் முன்னேறணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த குவாலிட்டியை மாற்றிட்டிங்கன்னா மிகப்பெரிய லெவலில் யோகமாக மாறிடும். அதே மாதிரி தலைமை பண்பு இதெல்லாம் இயற்கையாகவே உங்களுக்கு இருக்குது. இந்த அதாவது கேது இருக்கும்போது என்னென்னா இந்த விஷயங்களை கொஞ்சம் நீங்கள் விட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக மாறிடும். பொதுவாகவே நீங்கள் வளரக்கூடிய மாதம். அதே மாதிரி நீங்கள் நிறைய முன்னேற்றம், காசு பணம் சம்பாதிக்கிறது இதெல்லாம் இந்த மாதத்தில் நடக்க போகுது. ஒரு பெரிய அமௌண்ட் அப்படிங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு கைக்கு வர்றதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது நிறைய பேருக்கு. முக்கியமாக வந்து ராகு திசை நடக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி குரு திசை நடக்கிறவங்களோ அல்லது குரு புத்தி நடக்கிறவங்களோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி அதுவும் முக்கியமாக குரு வந்து 11லேயே உங்களுக்கு வந்திருக்கனால மிகப்பெரிய லெவலில் யோகம் தான். தொழில் மூலிமா நல்ல லாபத்தை சம்பாதிக்கலாங்க. தொழில் ஸ்தான அதிபதி வந்து உங்களுக்கு சுக்கிரன் வந்து 9ல் இருக்கார். தொழில் மூலிமா நல்ல லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. தர்மகர்மாதி யோகம் அப்படின்னு சொல்கிறது இந்த மாதம் இருக்குது. ஓகேங்களா, 10 குடையவர் 9ல் போயிருக்காரு. அப்போ தர்மகர்மாதிபதி யோகம் தான். அந்த யோகம் இருக்கிறனால தொழில் முழுவதும் இந்த மாதம் முழுவதுமே நல்ல வருமானத்தையும் நல்ல லாபத்தையும் சந்திக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில்களுக்கு கூடுதலான சிறப்பான பலன்கள் உண்டு. நல்ல லாபம், மிகப்பெரிய லெவலில் இவ்வளோ நாளாக பையர் கிடைக்கலனாலும் இந்த டைமில் உங்களுக்கு பையர் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. அதே மாதிரி 6ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து 6 குடைவர் சனி, அவர் வந்து அஷ்டமத்தில் போய் இருக்கார். உத்தியோகத்தில் இருக்கவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆனால் உத்தியோகத்தில் திடீர்னு ஒரு ப்ரமோஷன், கெட்டவன் கிட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் சொல்லக்கூடிய அமைப்பு. 6 குடைவர் 8ல், அஷ்டமாதிபதி 11ல். அப்போ கெட்டவன் கிட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ப்ரமோஷனுக்கு உங்களுக்கு முன்னாடி 2 பேர் இருக்காங்க. உங்களுக்கு 2 வருஷம் கழித்து ஒரு ப்ரமோஷன் வர வேண்டி இருக்குது. உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஓகேங்களா. ஒருத்தர் ஏதாவது ஒரு பிரச்சனை, லஞ்ச லாவண்யங்களில் சிக்கியோ இல்லை வேறு எதுனாலேயோ என்ன ஆயிடுறாரு, அவர் மாட்டி அவரோடது வந்து கீழே இறக்கிடுறாங்க. இன்னொருத்தர் டெத் ஆயிடுறாரு. இந்த மாதிரி மற்றவங்களுக்கு வரக்கூடியது திடீர்னு ஒரு ஜாக்பாட் மாதிரி உங்களுக்கு வந்து அது மூலிமா நீங்கள் லாபம் அடைஞ்சிக்குவீங்க. அது மூலிமா உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும். 2 வருஷத்துக்கு அப்புறம் வரக்கூடியது முன்னாடியே வந்து எவ்வளோ நல்லது. அந்த மாதிரி ஒரு அமைப்பு, திடீர்னு ஒரு ராஜயோக அமைப்பு இந்த மாதம் உங்களுக்கு உண்டு. அதே மாதிரி நல்ல சேலரி இன்க்ரிமெண்ட்டு கிடைக்கும். நீங்கள் நினச்ச இடத்துல போய் வேலை பார்க்கறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. அரசாங்க துறையில் இருக்கவங்களுக்கெல்லாம் ரொம்ப சூப்பர் தான். ஆனால் அஷ்டமாதிபதியும் குருவாக ஆகிறாரு, 5 குடையவரும் குருவாகிறாரு, 11ல் இருக்கார். கையெழுத்து போடக்கூடியது, இது மாதிரி சில டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், செக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு ஏதாவது சம்மந்தப்பட்டு பிரச்சனைகள் வராமல் பார்த்து நீங்கள் நிறுத்தி நிதானமாக செய்யுங்க. முக்கியமாக லஞ்ச லாவணியங்களை ரொம்ப கவனமாக கையாளுங்க. ஒரு சில இடத்துல லஞ்சம் வாங்கணுங்கிற கட்டாயம் இருக்கும், ஒரு சில இடத்துல வந்து லஞ்சம் வாங்கக்கூடாதுன்னு இருக்கும். எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி தான் போகணும். உயர் அதிகாரிகளுடைய அழுத்தங்கள் இருந்தாலுமே உங்களால் முடியல, உங்களுக்கு இது தர்மத்துக்கு புறம்பானதுன்னு தோணுச்சுன்னா லீவு போட்டுட்டு வந்துடுங்க. ஏதாவது ஒரு காரியம் சொல்லிவிட்டு நீங்கள் வந்துடுங்க. இல்லைன்னா நீங்கள் சிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. சிம்ம ராசிக்கு பொதுவாகவே மற்றவங்க உங்களை மாட்டி விடுறதுக்கு உண்டான அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கனால ரொம்ப கவனமாக தான் இருக்கணும். அதே மாதிரி ஓவராக
வந்து அரசியல் அரசாங்க துறையில் இருக்கவங்க ஓவராக வந்து லஞ்ச லாவணியங்களை ஈடுபடுறத தவிர்த்துக்கிறது தான் நல்லது. உங்களுடைய ஒர்க்கு, உங்களுடைய சேலரி இந்த மாதிரி விஷயங்களை இப்போ ஹேண்டில் பண்ணுங்கள். ஃப்யூச்சரில் உங்களுக்கு நல்ல பலன்கள் இருக்குது. ஏன்னா ராசியில் கேது இருக்கார், அஷ்டமத்தில் சனி இருக்கார், பார்த்துக்கிட்டு இருக்கார். அதனால் நேர்மையாக நடக்கும் பட்சத்தில் எந்த வித பிரச்சனைக்கும் நீங்கள் ஆளாக மாட்டீங்க. இது 100% உண்மை. செவ்வாய் உங்களுடைய ராசியில் இருக்கனால நல்ல யோகங்களும் நல்ல பிராப்தங்களும் இருக்கும். முருகன் வழிபாடு பண்ணுங்கள். பொதுவாக கோவப்படாதீங்க. உங்களுடைய ஹெல்த்தில் கவனமாக இருக்கணும். பிபி, சுகர் இந்த மாதிரி முக்கியமாக இரத்த சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கணும். பிளட் ப்ரெஷரோ அல்லது பிளட் கொலஸ்ட்ராலோ இந்த மாதிரி வர்றது, ஹெச்பி லெவல் லோவாகிறது, இந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மனசு வந்து உங்களுக்கு ஆழ்ந்து டிப்ரெஷன் ஆகிறதுக்கு உண்டான மாதம் இந்த மாதமாக இருக்குங்க. செவ்வாய் உங்களுடைய ராசியில் இருக்கனால மன அழுத்தம் நிறையாகும். அதனால் உடல்நிலை பாதிப்புகளுக்கு உள்ளாகும். அதனால் கவனமாக இருக்கணும். முக்கியமாக வண்டி வாகனங்களை ஓட்டும்போது 4 குடைவர் செவ்வாய் தான் கேதுவோடு சேர்றாரு. சனி வந்து பார்க்குறாரு, சனியை வந்து செவ்வாய் பார்க்குறாரு. அதனால் நீங்கள் கரெக்டாக போவீங்க. ஆனால் ஆப்போசிட்டில் வரவங்க ட்ரிங்க்ஸை போட்டு வண்டியை உலட்டினா நீங்களும் உலட்டி விழுந்து அதனால் ரத்த காயம் ஆகி இந்த மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப கவனமாக இருக்கணும். கால பைரவர் வழிபாடு பண்ணுங்கள். நீங்கள் ஏதோ ஒரு நினைப்பில் வண்டியில் போயிட்டுருக்கும்போது நாய் குறுக்கால வரக்கூடாதுல்ல, அதுக்கு தான் கால பைரவர் வழிபாடு பண்ணுங்கன்னு சொல்கிறேன். செவ்வரளி பூ போட்டு கால பைரவர் வழிபாடு பண்ணுங்கள். வண்டி வாகனங்களை போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக போகணும். தாயாருக்கு ஒரு அறுவை சிகிச்சையோ அல்லது சர்ஜரி கண்டமோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தை வழி சொத்துக்கள் வரதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. படிப்பு சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் நல்ல முன்னேற்றம் இருக்குது. படித்தோன்னே வேலை கிடைக்கிறதுக்கு உண்டானது. நிறைய பேருக்கு வேலை மாற்றம், வேறு இடத்துல ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகிறது, மூவ் ஆகிறது, இதெல்லாம் நடக்கும். நினச்ச இடத்துல வேலை கிடைக்கிறது, ஹையர் ஸ்டடீஸ்க்காக வெளியூர் போகிறது, இந்த மாதிரிலாம் நடக்கும். படிப்பில் நல்ல மாற்றம், நல்ல புத்தி கூர்மை, படிக்கக்கூடிய ஆர்வம் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். செவ்வாய் கேது சேர்ந்திருக்கனால பல்லு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ரத்த சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் கட்டாயம் மருத்துவரை ஆலோசிக்கணும். ஏதாவது ஒரு பிரச்சனை இமீடியட்டாக டாக்டரை கூப்பிட்டு போய் டாக்டர்கிட்ட போய் பார்க்குறது நல்லது. அதே மாதிரி உங்களுக்கு செவ்வாய் 7ஆம் இடத்தை பார்க்குது. கணவன் மனைவியிடையே ஒற்றுமையாக நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து புரிஞ்சுக்கணும். தேவையில்லாத மன அழுத்தங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு 5ஆம் இடத்தை புதனும் பார்க்குறாரு, குருவும் பார்க்குது, சூரியனும் பார்க்குது. இதில் என்னென்னா நல்லதும் நடக்கும், அதே நேரத்தில் ஈகோவும் கிளாஸ் ஆகும். அதனால பிரேக்கப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கவனமாக இருக்கணும். பொதுவாகவே சிம்ம ராசிக்கு காதல்னால் ஒரு மன அழுத்தமோ அல்லது தீராத அவமானமோ எப்போவுமே உண்டுங்க. 5 குடைவரை 8 குடைவராக வராரா, அதனால் முக்கியமாக பண பிரச்சனை தான் பிரதானமாக இருக்கும். அங்கே நீ என்னோடய ஸ்டேட்டஸ்க்கு சரியில்லாமல் இருக்க அப்படிங்கிறதான் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் இடம் கொடுக்காமல் இருக்கிறது நல்லது. திடீர் மேரேஜ் ஆகிறதுக்கு உண்டானது, இது லவ் மேரேஜ் ஆகிறதுக்கு உண்டானது, அதாவது மாற்று மதத்தினரையோ அல்லது அதர் கம்யூனிட்டி சார்ந்த பீப்புளையோ மேரேஜ் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. குருபலமும் இருக்கனால பெற்றோர்களுடைய நிச்சயிக்கப்பட்ட திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. திருமண பிராப்தம் இருக்குது இந்த மாதம். அதே மாதிரி காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது ஒரு கட்டாயம் ஒரு பிரச்சனை வர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. சிம்மராசிக்காரங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதனால் மனசு பாதிப்புகள் வரதுக்கு உண்டானது இருக்குது. பொதுவாகவே நீங்கள் சேட் பண்ணுறது, கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருங்க. சுக்கிரன் வந்து பாதகஸ்தானத்தில் இருக்கார், 3 குடையவர், கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்கள் அவர் தான். அதனால் அதில் வந்து பிரச்சனைகள் வராமல் பார்த்துக்குங்க. ஆனால் இந்த மாதம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வரவும் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். வேலை கிடைக்கிறதுக்கு உண்டானது கட்டாயம் நடக்கும். உங்களுக்கு இந்த மாதம் வந்து நிறைய சிறப்பான பலன்கள் இருக்குது. 3 குடையர் 9ல் பாக்கியஸ்தானத்தில் இருக்கார். இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். ஒரு இன்டர்ன்ஷிப் போங்க, அங்கே வேலை கிடச்சிரும். இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னா நல்ல ஜாப் உங்களுக்கு தேடி வரப்போகுது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க போகுது. செவ்வாயும் உங்களுக்கு நல்ல அனுகூலமாக இருக்கார். பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரனும் இருக்கார். அது பொதுவாகவே நீங்கள் எங்கே போனாலும் உங்களையே எல்லாத்துக்கும் பிடிச்சிரும். அந்த மாதிரி அமைப்பு இந்த மாதம் சுக்கிரன் பாக்கியஸ்தானத்தில் இருக்கார். 9ல் இருந்தாலே அனைவராலும் ஈர்க்கப்படக்கூடிய நபர், அனைவராலும் விரும்பப்படக்கூடிய நபராக மாறிடுவாங்க. அதனால தான் இந்த மாதம் வந்து உங்களுக்கு சிறப்பாக இருக்குன்னு சொல்கிறேன். அது போக ஆசை அபிலாசயங்களை குறிக்கக்கூடியது, லாபஸ்தானத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானங்கள் ரொம்ப வலுப்பெற்றிருக்கு. உங்களுக்கு 2 குடையவர் 11ல் ஆட்சி பெற்றிருக்காரு. நல்ல வருமானம், காசு பணம் மிகப்பெரிய லெவலில் வரப்போகுது. திடீர்னு லாட்ரி புதையல் அடிக்கிறதுக்கு உண்டான யோகம் கூட உங்களுக்கு இருக்குது.
அரசியல்வாதிகளுக்கெல்லாம் நல்ல மிகப்பெரிய இது வளர்ச்சி தான். கட்சி தலைமையிடமே ஒரு நல்ல உங்களுடைய உழைப்புகளை பாராட்டி, உங்களோட சேவைகள், நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களை பாராட்டி ஒரு பொறுப்பு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மீடியாக்கள் திடீர்னு பிரபலமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. செவ்வாயும் கேதும் சேர்ந்திருக்கனால கோவத்தை தவிர்த்துருங்க. தேவையில்லாமல் பேச்சுக்கள், அது நெகட்டிவான பப்ளிசிட்டியும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொதுவாக நெகட்டிவாக இருந்தால் நீங்கள் வந்து மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்க முடியாது, அதனால் ஜெயிக்க முடியாது. ஸோ அதனால் ரொம்ப அமைதியாக இருக்கணும். பாசிட்டிவாக பேசி கொண்டு வாங்க. கோவம் ஏற்படுத்துறதுக்குன்னே சில நபர்கள் வருவாங்க, அவங்கக்கிட்ட இருந்து விலகி இருக்கிறது நல்லது. பொதுவாக பெண்களுக்கு இந்த மாதம் வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. வீடு கட்டக்கூடியது, வாகனம் வாங்கக்கூடியதெல்லாம் இருக்குது. புதுசாக தொழில் ஸ்டார்ட் பண்ணுறது, ஆசை எண்ணங்கள், உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே ஈடேறக்கூடிய மாதமாக தான் இது இருக்குது. ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குது. ரொம்ப நாளாக உங்களுக்கு தீராத ஒரு ஆசை இருக்குன்னா அதை நிறைவேறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. கணவர் கூட வண்டியில் போகும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக போக வேண்டாம், ஆர்கியூமெண்ட்டை தவிர்க்கணும். கணவரை கோவப்படுத்தாமல் இந்த மாதம் இருக்கிறது நல்லது. கணவன் மனைவியிடையே ஒருவரை ஒருவர் பேசி புரிஞ்சு சண்டை சச்சரவுகள் இல்லாமல் ஒற்றுமையாக இருக்கிறதும் அனுசரித்து செல்வதும் இந்த மாதம் ரொம்ப முக்கியமாக இருக்குது. செவ்வாய் கேது சேர்ந்திருக்கனால கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பல்லு சம்மந்தப்பட்டது, கால், எலும்பு, மஜ்ஜை, இரத்த நாளங்கள், இந்த சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கணும். தாயாருடைய உடல்நிலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இதை தாண்டி வேறு எந்த நெகட்டிவுமே இந்த சிம்ம ராசிக்கு இல்லை. பொதுவாக சிம்ம ராசிக்கு நல்ல காசு, பணம், வருமானங்கள் வரக்கூடிய அமைப்புகள் தான் இருக்குது. கலைத்துறைக்கெல்லாம் மிகப்பெரிய லெவலில் யோகமும் ஜாக்பாட்டும் இருக்குது. ஒரு சின்ன வாய்ப்பு கிடைக்கும் போது மிகப்பெரிய லெவலில் யோகமாக உங்களுக்கு மாறும். மிகப்பெரிய லெவலில் பிரபலமாகிறது, அவார்டு கிடைக்கிறது, பாராட்டுகள் கிடைக்கிறது, நல்ல இன்கம் வர்றது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு நடக்கும். இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதர், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம ஆனி மாத பலன்கள் பார்க்க போகிறோம். இந்த ஆனி மாதம் வந்து 15/6/2025 ஞாயிற்றுக்கிழமை வந்து இந்த மாதம் பிறக்குது. இந்த மாதம் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும்? மேச ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு வந்து சுக்கிரன் இருக்கார். உங்களுடைய ராசியிலே சுக்கிரன் இருக்கார். நிறைய 2, 7 கூடிய சுக்கிரன் இருக்கனால நல்ல வருமானம் வரக்கூடிய மாதமாக தான் இது இருக்க போகுது. சேவிங்ஸ் அப்படிங்கிறது பண்ண முடியாமல் போகும். ஏன்னா வந்து உங்களுடைய ராசியில் எப்போல்லாம் சுக்கிரன் வருதோ அந்த டைமில் வந்து வருமானம் வர அளவுக்கு செலவும் இருக்கும். 1000 ரூபாய் வருமானம் வருதுன்னா 1100 ரூபாய் வந்து உங்களுக்கு செலவு காத்துக்கிட்டு நிற்கும். அதனால் இந்த மாதத்தை விட்டுருங்க. ஆனால் வருமானத்துக்கு எந்தவித பிரச்சனையும் கிடையாது. 3ஆம் இடத்துல உங்களுக்கு வந்து சூரியன், புதன், சுக்கிரன் 3 கிரகம். 3ஆம் இடத்துல 3ஆம் அதிபதி ஆட்சி வாங்கி இருக்கார். அதே மாதிரி செவ்வாய் வந்து உங்களுடைய ராசியிலிருந்து, அதாவது உங்கள் ராசியில் உங்கள் 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு போயிட்டார். செவ்வாய் கேது சேருது. அதே மாதிரி 11ஆம் இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ராகு இருக்கார். 7 சனி போயிட்டுருக்குது. இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கோச்சாரத்தில் செவ்வாய் 8ஆம் பார்வையை சனியை பார்க்குறாரு. செவ்வாய் கேதுவோடு சேர்ந்துருக்காரு, ராகுவை பார்க்குறாரு. என்னென்னா வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். ராகு திசை நடப்பவர்கள் கட்டாயம் வந்து துர்க்கை வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும். செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய யமகண்ட நேரத்தில் விநாயகர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப உத்தமம். உங்களோட லைஃப்பில் விபத்து கண்டம் நடக்காமல் இருக்கிறதுக்கும், ஹெல்த் ரீதியாக சர்ஜரி ஆகாமல் இருக்கிறதுக்கும், அதாவது உடல் பாதுகாப்பு, ஆரோக்கியத்தை பேணி காக்கிறதுக்காக கணபதி வழிபாடு யமகண்ட நேரத்தில் செவ்வாய்க்கிழமை வழிபாடு பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப நல்லது. பொதுவாகவே உங்களோட ராசியில் சுக்கிரன் இருக்கிறது நல்ல அதிர்ஷ்டமும் நல்ல யோகத்தையும் தான் கொடுக்க போகுது. அது போக 5 குடையவர் 3ஆம் இடத்துல இருக்கார். அப்போ இளைய சகோதரன், சகோதரி மூலிமா ஒரு அதிர்ஷ்டமும் ஒரு நல்ல செய்தியாக வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. முக்கியமாக கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் தான். கம்யூனிகேஷன், ஐடி ஃபீல்டு சம்மந்தப்பட்டவங்களுக்கெலாம் நிறைய ப்ரமோஷன்ஸு இந்த மாதம் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய நல்ல மாதமாக இருக்குது. குரு வந்து 3ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு 5ஐயும் பார்க்குறாரு, 7ஐயும் பார்க்குறாரு, 11ஐயும் பார்க்குறாரு. இது ஒரு நல்ல அமைப்பு. 9ஆம் இடத்தை, அப்போ பேர் புகழ் எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு வரும். சூரியனும் குரு புதன் 3மே சேர்ந்துருக்கனால ஒரு பெரிய ப்ரமோஷன் அப்படிங்கிறது திடீர்னு வரும். நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே
மாட்டீங்க. அந்த மாதிரி ப்ரொமோஷன் வரதுக்கு உண்டான அமைப்பு இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. வேலையிலையும் சரி தொழிலையும் சரி உங்களுக்கு கட்டாயம் முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்குது. இந்த சுக்கிரன் வந்து எப்போல்லாம் உங்கள் ராசிக்கு வராரோ அப்போ வந்து அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது தானாக தேடி வரும். பொதுவாகவே மற்ற மாதத்துக்கும் இந்த மாதத்துக்கும் உங்களுக்கு நல்ல எனர்ஜெட்டிக்காக இருக்கும். அதாவது மனக்கவலை அப்படிங்கிறது வந்து படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். பொதுவாகவே கவலை இல்லாத மனிதர்களே இருக்க மாட்டாங்க தான். ஆனால் இந்த மாதம் வந்து உங்களுக்கு சுக்கிரன் உங்களுடைய ராசியில் இருக்கனால மனது வந்து பார்த்திங்கன்னா அந்த கவலையிலிருந்து மீண்டு எழுந்து வரதுக்கு உண்டான அமைப்புகள் உங்களுக்கு உறுதியாக இருக்குது. தொழிலை பொறுத்த வரைக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்குது. ஆனாலும் பொதுவாக ராகு 11ல் இருக்கனால உங்களுக்கு வரக்கூடிய வருமானங்கள் பல மடங்கு பெருகும். ஆனால் நீங்கள் கட்டாயம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி வரவு செலவு கணக்கெல்லாம் பார்க்கணும். தொழில் ரீதியாக வெளியில் போகக்கூடியது அலைச்சல்கள் நிறைய இருக்கும். அலைச்சல் வந்து இந்த மாதம் வந்து மற்ற மாதத்தை காட்டிலும் கூடுதலாக இருக்கும். ஆனால் அந்த அலைச்சல் எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் தான். என்னடா அது இவ்வளோ தூரம் அலையிறமே அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி போடுறீங்களோ அந்த அளவுக்கு பலன் கட்டாயம் உறுதியாக உண்டு. நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அதே மாதிரி சூரியன் வந்து உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருக்கனால இளைய சகோதரன் வழி ஆதரவுகளை தேடிக்கங்க. அவங்க வழி ஒரு ஆதாயம் அப்படிங்கிறது உண்டு. நிறைய பேர் வந்து தொழில் ரீதியாக வெளிநாடு போகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இந்த மாதம் இருக்குது. அல்லது வெளியூர் பிரயாணங்கள் இருக்குது. வெளியூர் வெளிநாடு இந்த மாதிரி பிரயாணங்கள் இருக்குது. அதே மாதிரியே இதில் ஆஃபீஸில் இருக்கவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க வந்து 3ஆம் இடத்துல வந்து கிரகங்கள் 3 கிரகங்கள் சேர்ந்துருக்கனால நிறைய பேர் ஃபாரினுக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்களா, அவங்கெல்லாம் இந்த மாதம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி கிடைக்கல அப்படின்னா இந்த மாதம் ட்ரை பண்ணுங்கள். கட்டாயம் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வரும். பொதுவாகவே இன்டர்வியூ அட்டன் பண்ணாலே வேலை கிடச்சிடக்கூடிய அமைப்பு மேசராசிக்கு இருக்குது. 3ஆம் இடம்ங்கிறது இன்டர்வியூ, அந்த இடம் ரொம்ப வலுப்பெற்றிருக்கு. ஏன்னா 3 நல்ல கிரகங்கள் இருக்குது. புதனும் 3ஆம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்கனால இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். கட்டாயம் உங்களுக்கு வேலை தானாக தேடி வரும். கம்யூனிகேஷன் ஃபீல்டு சம்மந்தப்பட்டவங்களாம் மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சி அடைகிறதுக்கு உண்டான அமைப்பு இந்த மாதம் இருக்குது. அதே மாதிரி இப்போ படிக்கக்கூடிய குழந்தைகள் படிப்பில் வந்து நல்ல முன்னேற்றம் இருக்கும். உங்களுக்கு படிப்பில் நிறைய இன்ட்ரெஸ்ட் தானாகவே செல்ஃபாகவே கேர் எடுத்து படிக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த மாதம் வந்து இருக்குது. அதே மாதிரி அடுத்த உயர்கல்விக்கு செல்கிறதுக்கு உண்டான அமைப்புகளும் இருக்குது. அதுவும் உங்களுக்கு நல்லபடியாகவே கைகூடும். காலேஜ் முடிச்சுட்டு கேம்பஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்க கேம்பஸ் இன்டர்வியூலேயே உங்களுக்கு செலக்ட் ஆகி நல்ல இடத்துல பிளேஸ்மெண்ட் ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் உறுதியாக இருக்குது. பெண்களை பொறுத்த வரைக்கும் இது சூப்பரான மாதம். நீங்கள் இந்த மாதத்தில் எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு கட்டாயம் உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குது. ஒரு நல்ல ஆதாயம் தேடும். ஒரு நல்ல மெசேஜ் இந்த மாதம் உங்களுக்கு தேடி கண்டிப்பாக வரும். மிகப்பெரிய லெவலில் யோகமும் காத்துட்ருக்கு. ஆடை ஆபரண சேர்க்கையில் இருக்குது. நிறைய பேர் புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கிறது, உங்களுக்குன்னு இருந்த ஐடியாஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடியது, அதுக்கு உண்டான முயற்சிகளை போடுறது, இது எல்லாம் கட்டாயம் நடக்கும். வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. பொதுவாகவே நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை குடும்பத்தார்கிட்ட சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய வளர்ச்சிக்கு அவங்க உறுதுணையாக இருப்பாங்க. உங்களுக்கு கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் அப்படின்னா லெட்டரில் எழுதி அதை மறுபடியும் படித்து அதுக்கப்புறம் வெளியில் சொல்லுங்கள். பொதுவாகவே உங்களுக்கு வந்து மேச ராசிக்கு வந்து ஒரு செய்யறதுக்கு ஒரு சின்ன தயக்கம் இருக்கும் ஆரம்பத்தில். அப்புறம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா அது சூப்பராக போகும், பயங்கர ஃபாஸ்ட்டாக போகும். அது மாதிரி உங்களுக்கு எப்போவுமே ஸ்டார்டிங் ட்ரபிள் கொஞ்சம் இருக்குது. அதை வந்து என்னென்னா நீங்கள் மீறி கம்ஃபர்ட் ஜோனில் இருந்து மாறி வரும்போது மட்டும்தான் நீங்கள் நினச்சது எல்லாமே நிறைவேறும், நீங்கள் ஆசைப்பட்டது நடக்கும். அதே மாதிரி குரு 7ஆம் இடத்துக்கும் 11ஆம் இடத்துக்கும் பார்க்குறாரு. 5ஆம் அதிபதியும் 3ல் இருக்கார், 3ஆம் அதிபதியும் 3ல் இருக்கார், 9ஆம் அதிபதியோடு சேர்ந்து இருக்கார். காதல் சம்மந்தப்பட்டவங்க வீட்டில் சொல்லுங்கள். இந்த டைமில் சொல்லும்போது ஒரு பர்மிஷன் கிடைக்கும். அவங்களுடைய பர்மிஷனோடைய அடுத்த கட்டது ஒரு ரிலேஷன்ஷிப்பை வளர்க்குறதுக்கு உண்டான அமைப்பை இந்த குருவும் ஏற்படுத்தி கொடுப்பாரு. சூரியன் புதன்லாம் ஏற்படுத்தி கொடுத்துரும். காதலிக்கிறவங்களுடைய விஷயங்கள் வீட்டில் நீங்களாக சொல்கிறது நல்லது. அது சொன்னாலும் இந்த கால சூழ்நிலை ரொம்ப நல்லா இருக்குது. அது பர்மிஷன் கொடுப்பாங்க. பெற்றோர்களால் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் நடக்கிறதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்குது.
ஒரு சிலருக்கு ரொம்ப டிலே மேரேஜாக இருக்குது, திருமணம் ஆக மாட்டேங்குது, ஏதோ ஒரு தோஷத்தினால தடையாகிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதம் மேரேஜ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி ராகு 11ல் இருக்கிறனால வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு, வெளிநாட்டவருடைய தொடர்பு, பெரிய மனிதர்களுடைய ஆதரவுகள் இது எல்லாமே கிடைக்கும். லாபஸ்தானத்தில் ராகு இருக்கிறது ரொம்ப நல்லது. விரயஸ்தானத்தில் சனி இருக்கார். நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையுமே நிறுத்தி நிதானமாக யோசித்து செயல்பட்டாலே போதும். 7 சனியுடைய பாதிப்புகள் எவ்வளோ இருந்தாலுமே உங்களுக்கு குரு ரொம்ப நல்லா இருக்கார். அதே மாதிரி ராகு கேதுவும் நல்ல பொசிஷனில் இருக்குது. அப்போ வந்து சனியோடைய தாக்கம் வந்து கொசுக்கடி மாதிரி இருக்கும், அப்படி அடித்தா போயிடும். அதனால் கவலைப்படாதீங்க. ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களில் கவனம் இருக்கணும், அலட்சியம் கூடாது. அரசியல் சம்மந்தப்பட்டவங்களுக்கெல்லாம் இது சூப்பரான டைமு. பொதுமக்களுடைய ஆதரவும் சப்போர்ட்டும் திரளாக கிடச்சிரும். கட்சி நிர்வாகம் உங்களை பாராட்டும். தலைமையிடத்திலேருந்து ஒரு நல்ல பொறுப்புகள் கொடுக்கப்படும். மக்களுடைய ஆதரவு தான் மெயின், அது உங்களுக்கு கிடைக்கும். ரீச் ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. பெரிய பெரிய மனிதர்களுடைய தொடர்பு, கான்ட்ராக்ட் இதெல்லாம் கிடைக்கும். அரசியல் சம்மந்தப்பட்டவங்களுக்கு, அரசாங்கத்துறையில் இருக்கவங்களுக்கு உயர் அதிகாரியுடைய அழுத்தங்கள் குறையும். உயர் அதிகாரிகள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது, ப்ரொமோஷன் கிடைக்கிறது, திடீர்னு ஒரு ராஜயோகம் அப்படிங்கிறது, பணம் பல வழிகளில் இருந்து உங்களுக்கு வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் உங்களை சிக்க வைக்கிறது, அதே மாதிரி கம்யூனிகேஷன் பண்ணுறது, கையெழுத்து போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்லைன்னா உங்களுக்கு ஏன்னா உங்களுக்கு வந்து மற்ற கிரகங்கள் எல்லாமே நல்லா இருக்குது. இந்த 7 சனியுடைய பாதிப்புங்கும்போது இந்த 7 சனி என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு வந்து அகந்தையை உருவாக்கி கொடுக்கும். அதே மாதிரி வந்து அலட்சியத்தை உருவாக்கி கொடுக்கும். அகந்தையும் அலட்சியமும் ஒரு மனிதனுடைய வீழ்ச்சிக்கும் அழிவுக்கும் மட்டுமே காரணமாக இருக்கும். ஸோ அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு அந்த 7 சனி இந்த 2.5 வருஷம் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு நிறைய விஷயங்களை கொடுக்குற மாதிரி கொடுப்பாரு, அப்புறம் நல்லா வச்சு அடிப்பார். அதுக்காகத்தான் ஒரு விஷயம் வந்து இந்த டைம் உங்களுக்கு குரு ரொம்ப நல்ல டைமாக இருக்குது. கொடுக்கும்போது பணிவோடையும் கவனமோடையும் இருக்கணும், அலட்சியம் கூடாது. ஒவ்வொரு விஷயமும் வந்து பார்த்து நிறுத்தி நிதானமாக செய்யணும். பெரியவங்களை மதிக்க கற்றுக்கங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் பெரியவங்க கிட்ட கேட்கணும். உங்களுடைய வெல்விஷர்கிட்ட அதை கலந்து ஆலோசித்து அதுக்கப்புறம் ஒரு முடிவு எடுக்கணும். அதே மாதிரி ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. ஏன்னா சனி வந்து 12ஆம் இடத்துல இருக்கார். செவ்வாய் வந்து உங்களுக்கு 5ஆம் இடத்துல இருந்து அதை வந்து அஷ்டம பார்வையாக வந்து சனியை பார்க்குறாரு. அதனால் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். செவ்வாய் 12ஆம் இடத்துக்கு பார்க்குறாரு. அவர் உங்களுக்கு ராசியாதிபதி தான், ஆனால் அஷ்டமாதிபதியும் அவரே. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா செவ்வாயுடைய பார்வை வந்து சனிக்கு இருக்கனால நீங்கள் வண்டி ஓட்டுறது நல்லா தான் ஓட்டிகிட்டு போவீங்க. ஆனால் எதிர்த்த மாதிரி ஒரு குடிகார நாய் வந்து நம்ம மேலே விட்டுட்டு போயிடக்கூடாது இல்லையா, அதனால் கவனமாக இருங்க. அவங்க நம்ம மேலே வந்து விட்டாலும் நமக்கு தானே இழப்பு. ஸோ நேரங்காலம் நமக்கு சரியில்லை அப்படின்னா நம்ம தான் 100% வந்து பொறுமையாகவும் நிதானமாகவும் போகணும். இது வண்டி வாகனங்களுக்கு மட்டும் கிடையாது, எல்லா இடத்துலையுமே. டைம் சரியில்லை அப்படின்னா தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்டை தவிர்த்திடணும். இல்லை அப்படின்னா எப்படியாவது எந்த ரூபத்திலையாவது பழி வாங்கிறதுக்கு உண்டான அமைப்பை ஏற்படுத்திடும். அதனால் இஷ்ட தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு கட்டாயம் இருக்கணும். ஹெல்த்து, அதாவது தாயாருடைய உடல்நிலையில் கவனம் செலுத்துங்க. இந்த 7 சனியோடைய இதில் வந்து தாயாருக்கு மருத்துவ செலவு அப்படிங்கிறது இருக்குது. 5ஆம் இடத்துக்கு வந்து உங்களுடைய ராசியாதிபதி செவ்வாய் கேதும் சேர்ந்து இருக்கனால, கோச்சாரத்தில் சேர்ந்து இருக்கனால இந்த பூர்வீக சொத்துக்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் சீக்கிரமாக முடிவுக்கு வரதுக்கு உண்டான அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பாரு. மறுபடியும் சொல்கிறது என்னென்னா வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருங்க. ஹெல்த்தில் ஏதாவது சர்ஜரியோ அல்லது வேறு ஏதாவது சம்மந்தப்பட்ட விஷயங்கள், பல்லு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், எலும்பு மஜ்ஜை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. அதில் ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனடியாக மருத்துவரை கலந்து ஆலோசிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி கணவன் மனைவியிடையே இருந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகி சுமூகமான ஒரு உறவு நல்ல மன மகிழ்ச்சியோடு ஏற்படும். சில பேருக்கு வந்து புத்திர பாக்கியத்துக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட்டு போனீங்க அப்படின்னா இந்த டைம் 5ஆம் இடத்துல செவ்வாய் கேது சேர்ந்துருக்கக்கூடிய டைமில் வந்து புத்திர பாக்கியத்துக்கு நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு போனீங்க அப்படின்னா கட்டாயம் அது உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும். முருகன் வழிபாடு பண்ணிக்கோங்க. செவ்வாயும் கேதும் சேர்ந்துருக்கனால வேல் வழிபாடு, வேல் மாறல் படிங்க. அதே மாதிரி சிவபெருமான வழிபாடு பண்ணுங்கள். முருகனை
கட்டாயம் பால ரூபத்தில் இருக்கக்கூடிய முருகனை வழிபாடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குலதெய்வ வழிபாடு பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு போனீங்க அப்படின்னா இந்த டைமில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பொதுவாகவே மேச ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆனி மாதம் நிறைய நன்மையான பலன்கள் தான் இருக்குது. இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பண்ணிக்க பிரச்சனை ஜோதிடர். இன்றைக்கி நம்ம ஆனி மாத பலன்கள் மிதுன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த ஆனி மாதம் வந்து என்றைக்கு பிறக்குதுன்னா 15/6/2025 ஞாயிற்றுக்கிழமை பிறக்குதுங்க. இந்த ஆனி மாதம் வந்து உங்களுக்கு நல்ல சிறப்பான பலன்கள் தான் கொடுக்க போகுது. என்ன அப்படின்னா, உங்களுக்கு சுக்கிரன் 11ஆம் இடத்துல இருக்கார். சுக்கிரன் வந்து 11ஆம் இடத்துல உங்களுடைய ராசியில் 2 கிரகங்கள் திக்பலம் ஆகுது. அதாவது உங்களுடைய ராசி அதிபதி யார் அப்படின்னா புதன். ஸோ புதன் வந்து உங்களுடைய ராசியிலே இருக்கிறனால அது ஒரு திக்பலம். அதே மாதிரி குரு வந்து திக்பலம். சூரியன் உங்களுடைய ராசியில் வராரு. இது வந்து திக்பலம் அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல இதுதான். நிறைய மாற்றங்கள் இந்த மாதம் உங்களுக்கு கட்டாயம் உண்டு. மாற்றங்கள் அப்படிங்கிறது உங்களோட லைஃப்பில் நல்ல மாற்றமாக தான் கட்டாயம் வரும். சனி வந்து உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கார். 9ஆம் இடத்துல ராகு இருக்குது. 3ஆம் இடத்துல செவ்வாய். உங்களுக்கு இந்த மாதம் வந்து என்னென்னா மாற்றம் வரும், அதே நேரத்தில் டென்ஷனும் வரும். ஆனால் காசு பணத்துக்கு எந்த வித பிரச்சனையும் இருக்காது, கவலைப்படாதீங்க. செவ்வாய் உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருக்கார். முன்கோபத்தை இந்த மாதம் வந்து தவிருங்க. யாராவது ஒரு விஷயம் சொல்ல வராங்கன்னா காது கொடுத்து என்னான்னு பொறுமையாக தயவுசெய்து கேளுங்க. எடுத்த எடுப்பிலையே அப்படின்னா அலட்சியம் தயவுசெய்து வேண்டாம். ஏன்னா நிறைய புது புது வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுதுங்க. ஒரு வாய்ப்பு வருது அப்படின்னா அது கட்டாயம் சின்ன வாய்ப்பாக இருந்தால் கூட அதை கப்புன்னு பிடிச்சி அதை ட்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் அங்கே தான். அந்த இடத்துலேருந்து நீங்கள் முன்னேறி போய்கிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இந்த மாதம் உறுதியாக உண்டு. 3ஆம் அதிபதி தான் முயற்சி ஸ்தான அதிபதி. அந்த 3ஆம் அதிபதி உங்களுக்கு சூரியனாக வந்து உங்களுடைய ராசியில் வராரு. அப்போது சூரியன் வரக்கூடிய அந்த மாதம் வந்து ஆனி மாதம் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் தான் கட்டாயம் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாரு. உங்களுடைய ராசி அதிபதி ஆட்சி பெற்றிருக்காரு உங்களுடைய ராசியில். அதாவது முன்பை விட நல்லா நீங்கள் வந்து யோசித்து நிறுத்தி நிதானமாக செயல்படக்கூடிய மாதம் தான் இந்த மாதம். அதே மாதிரி நல்ல முடிவு டக்கு டக்குன்னு எடுக்கிறது, கிளவராக செயல்படுறது, முன்பை விட வந்து பார்த்திங்கன்னா சாதுரியமாக செயல்படக்கூடியவங்களாம் பெரிய லெவலில் வந்துடுவீங்க. இந்த மாதம் புதன் வந்து உங்களோட ராசியிலே இருக்கனால நிறைய சாமர்த்தியமாக செயல்பட்டு பல விஷயங்களை சாதிக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. ஒரு தப்பு பண்ணாலும் அந்த தப்பை மறைச்சிட்டு மிக பெரிய லெவலில் முன்னேறதுக்கு உண்டான முயற்சியெல்லாம் இந்த மாதம் எடுப்பீங்க. அதே மாதிரி சக்ஸஸும் அதில் பண்ணுவீங்க. பொதுவாக தப்பு செய்யாமல் இருந்து பழகிக்கங்க. 3ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குது. உங்களுக்கு மிகப்பெரிய மைனஸ் அப்படின்னா முன்கோபம். அதை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கோவப்பட்டு வார்த்தைகளை விட்டிங்கன்னா அது உங்களுடைய வளர்ச்சிக்கு ஒரு கரும்புள்ளியாக மாறும். அது மிகப்பெரிய தடையாக மாறும். அதனால் கோபப்படாதீங்க. சகோதரன், இளைய சகோதரன், இளைய சகோதரி அவங்களுடைய இணக்கமான சூழ்நிலைகள் உருவாகாது. பிரச்சனைகள் அந்த மாதிரி விஷயங்கள் வரத்துக்குண்டான வாய்ப்பு இருக்குது. அல்லது சண்டை சச்சரவுகள் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஒரே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. என்னதான் இருந்தாலும் அவர்கள் உங்களுடைய சகோதரன் சகோதரியாக இருக்கிறாங்க. உடன்பிறப்பாக இருக்கனால கட்டாயம் இன்றைக்கி இல்லைனாலும் என்றைக்காவது அவங்களுடைய ஆதரவு உங்களுக்கு தேவைப்படும். அதனால் வார்த்தைகளை விடுறதும் வீண் வம்பு சண்டைகளை தவிர்க்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி கோர்ட்டு கேஸு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு வெற்றி கட்டாயம் கிடைக்குங்க. தொழிலை பொறுத்த வரைக்கும் தொழிலில் நல்ல மாற்றங்கள் இருக்குது. நிறைய புது புது விஷயங்களை செய்வீங்க. இந்த மாதம் வந்து தொழிலை மாற்றுறதுக்கு உண்டானது, இடம் ஷிஃப்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழிலை மாற்றலாமான்னா தொழிலையே ஒரு சிலருக்கு மாற்றுறதுக்கு உண்டான அமைப்புகளும் வருது. பேங்க் லோன் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்குது. தொழில் ரீதியாக அலைச்சல் அப்படிங்கிறது இருக்குது. 3ஆம் இடம் அதிபதி வந்து உங்களுடைய ராசியிலே இருக்கனால தொழில் ரீதியாக வந்து சிறு தூர பிரயாணங்கள் மேற்கொள்கிற மாதிரி இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு நல்ல வளர்ச்சியான மாதம். நீங்கள் எடுக்கக்கூடிய பொதுவாகவே மிதுன ராசிக்கு நீங்கள் என்னென்ன முயற்சிகள்லாம் எடுக்கிறீங்களோ அந்த முயற்சிகள் எல்லாமே சக்ஸஸ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இந்த மாதம் இருக்குது. பொதுவாகவே உங்களுக்கு வந்து பாதகாதிபதி குருவாக வராரு. ஸோ அதனால் ஒரு தடவைக்கு 2 தடவை ஒரு முடிவு எடுக்கும்போது கலந்து ஆலோசிக்கிறது நல்லது. பொதுவாக புதன் ராசிக்காரங்க எல்லாமே புத்திசாலியாகவும் இன்டெலிஜென்ட்டாகவும் இருப்பாங்க. இந்த மிதுன ராசிக்காரங்க அப்படிங்கிறது கன்னி ராசிக்கும்
மிதுன ராசிக்கும் அதிபதி புதனாக வரதுனால அவங்க பொதுவாக ஓரளவு நல்ல மற்றவங்கள காட்டிலும் நல்ல நாலேஜாகவும் இன்டெலிஜென்ட்டாகவும் இருப்பாங்க. ஆனால் ஒரு முடிவு எடுக்கும்போது பாதகாதிபதி உங்களுடைய ராசியில் இருக்கறனால சம்டைம் பாதகமாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து உங்களுடைய நலம் விரும்பிகிட்ட கலந்து ஆலோசிச்சுட்டு நீங்கள் ஒரு முடிவை எடுங்க. என்ன பாதகம் என்ன சாதகம் அப்படிங்கிறத நீங்கள் யோசித்து சிந்தித்து பொறுமையாக தெளிவாக முடிவெடுக்கணும். அதுதான் உங்களோட வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தையும் உங்களைய உயர்வான இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கும் உதவுமே தவிர டக்குன்னு ஒரு முடிவு எடுக்காதீங்க. ஆனால் இந்த மாதம் வந்து புதன் ஆட்சி பெற்றிருக்கனால நல்ல புத்திசாலித்தனத்தெல்லாம் யூஸ் பண்ணுவீங்க. நல்ல திறமையாக ஒவ்வொரு விஷயத்தையும் கையாளுவீங்க. புத்தி சாதுரியமாக, அதாவது சாணக்கியத்தனம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணி உங்களோட வளர்ச்சிக்காக யூஸ் பண்ணிக்குவீங்க. அதில் சக்ஸஸும் ஆவீங்க. இந்த மாதம் வந்து உங்களுக்கு எந்த விஷயங்கள் தொட்டாலும் சரி அதில் சக்ஸஸ் தான். காரிய சித்தி அப்படிங்கிறது 100% இருக்குது. அதே மாதிரி முயற்சி நீங்கள் வந்து கொஞ்சம் நிறைய அலைச்சல்கள் இருக்கணும். முயற்சிகள் எல்லாமே பலிதமாகக்கூடிய அமைப்புகள் இருக்குது. காரிய சித்திக்காக கணபதி வழிபாடு பண்ணுங்கள். யமகண்ட நேரத்தில் புதன்கிழமை வரக்கூடிய யமகண்ட நேரத்தில் நீங்கள் என்னென்னா ஒரு தீபம் போடுங்க. 2 தீபம் தேங்காய் எண்ணெயில் போடுங்க. அது வந்து நீங்கள் என்ன காரியம் செஞ்சாலுமே அது சித்தியாகிறதுக்கும் அது வெற்றியாகிறதுக்கும் இருக்கும். அதே மாதிரி உத்தியோகத்தில் நல்ல ப்ரமோஷன், மிகப்பெரிய லெவலில் உங்களோட விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சு பாராட்டுகள் அங்கீகாரங்கள்லாம் கிடைக்கும். படிப்பில் வந்து நல்ல புத்திசாலித்தனம் வரும். புத்தி கூர்மை, நல்ல ஞாபகத்திறன், நல்ல மார்க் எடுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். படிப்பில் நல்ல முன்பை விட நல்ல ஆர்வம் அதிகமாகும். வெளி மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய அமைப்புகள் படிப்புக்காக, அதே மாதிரி வந்து உயர்கல்விக்காக வெளியூர், வெளி மாநிலங்கள், வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகள்லாம் மிதுன ராசிக்கு வருது. ஒரு ஸ்கூல்ல இருந்து இன்னொரு, அதாவது நீங்கள் படிக்கக்கூடிய இடத்துல இருந்து ஸ்கூலோ அல்லது காலேஜோ வேறு பக்கம் போகிறதுக்கு உண்டான அமைப்புகள் தான் மிதுன ராசிக்கு இருக்குது. இன்டர்ன்ஷிப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. அதே மாதிரி காலேஜில் பிளேஸ்மெண்ட் ஆகிறது, உயர்கல்வியெல்லாம் வந்து நல்ல ஸ்கோர் எடுத்து பாஸ் ஆகிறது, நல்ல பர்சன்டேஜோட வெளியில் வர்றது, நீங்கள் நினச்ச இடத்துல வேலைக்கு போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கட்டாயம் உங்களுக்கு நடக்கும். பொதுவாகவே பெண்களை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசியில் பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ நாளாக நீங்கள் என்ன விஷயங்கள் சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தானாக தேடி வந்து கை கொடுக்கறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. ஒவ்வொரு விஷயமும் யோசித்து நிறுத்தி நிதானமாக செய்யணும். செய்யறதுக்கு முன்னாடி உங்களுடைய நலம் விரும்பிகள்கிட்ட, அது பெண்கள் கல்யாணம் ஆனவங்களாக இருந்தால், திருமணமானவங்களாக இருந்தால் கணவன்கிட்டையும் அல்லது பேரண்ட்ஸ் கிட்ட, திருமணம் ஆகலை அப்படின்னா பேரண்ட்ஸ் கிட்டையும் கலந்து ஆலோசிச்சுட்டு முடியுங்க. ஏன்னா உங்களுக்கு குருவும் புதனும் சேர்ந்துருக்காங்க. புதன் வந்து உங்களோட ராசி அதிபதிங்கிறதுனால 100% நன்மையைத்தான் செய்வார். ஆனால் குரு வந்து பாதகத்தையும் சம்டைம்ஸ் செஞ்சுருவார். ஏன்னா அவர் உங்களுக்கு 7 குடைவர் 10 குடைவர், பாதகாதிபதி அவர் தான். மிதுன ராசிக்கு 7ஆம் இடம் பாதகமாக இருக்கனால பொதுவாகவே உங்களுக்கு உங்களோட வளர்ச்சியை பார்த்து யார் பரிபூரணமாக எந்தவித எதிர்பார்ப்புமே இல்லாமல் சந்தோஷம் அடைகிறாங்களோ அவங்க தான் உங்களுடைய நலம் விரும்பிகள். அது மோஸ்ட்லி பேரண்ட்ஸாக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்கக்கிட்ட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுங்கள். ஏதாவது ஒன்று இந்த பிரபஞ்சம் மூலிமா உங்களுக்கு நல்ல வழி கட்டாயம் காமிக்கும். நிறைய முன்னேறதுக்கு உண்டானது ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குது. அது கணவன் மனைவியிட இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி வந்து உங்களுக்கு வந்து நல்ல குடும்பத்தில் நல்ல ஒற்றுமையும் மன மகிழ்ச்சியும் கிடைக்கும். பிரிந்தவர்கள் வந்து ஒன்று சேர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. மிதுன ராசிக்கு பொதுவாகவே ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் திருமண பிராப்தம் இந்த மாதம் வரும். ஒரு சிலருக்குலாம் திருமணம் கைகூடும். இந்த மாதம் திருமணம் நடக்கும். நிறைய பேருக்கு வந்து திருமணம் இந்த மாதம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. திருமணம் ஆகாதவங்கெல்லாம் இந்த மாதத்தில் ட்ரை பண்ணுங்கள். ஒரு வரன் வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆயிரும். அதே மாதிரி 5ஆம் இடத்தை உங்களுக்கு குரு பார்க்குறாரு. காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வீட்டில் சொல்லி பர்மிஷன் வாங்கி வச்சுருங்க. ஒரு சிலருக்கு திருமணம் திடீர்னு ரிஜிஸ்டர் மேரேஜ் ஆகிறது, இந்த மாதிரி நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஏன்னா குரு வந்து 7ஆம் இடத்தையும் 5ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. உங்களுக்கு செவ்வாய் 11ஆம் அதிபதி செவ்வாய் கேதுவோடு சேர்ந்துருக்காரு. கேது 3 இருக்குது. பதிவு திருமணம் ஆகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. பொதுவாகவே மிதுன ராசியில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள், மிதுன ராசியில் உங்கள் வீட்டில் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுடைய பெற்றோர்கள், முக்கியமாக பெண் பிள்ளைகள் என்ன செய்கிறாங்கன்னு பாருங்கள். இந்த லவ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் பர்மிஷன் கொடுக்கல அப்படின்னா வேறு வழியை யோசிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. அதனால் இதை பார்த்துக்கணும். பொதுவாக நிறைய மாற்றங்கள் இந்த மாதம், அலைச்சல்களும் இருக்குது. அதே மாதிரி ஒரு குருநாதர் வழிபாடு பண்ணுங்கள். குருவோடைய ஆசி பரிபூரணமாக
இருக்குது. உங்களுக்கு தெய்வத்தோட கடாட்சம் இருக்குது. பூஜை புனஸ்காரங்களில் ஈடுபடுங்க. ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் இது மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சி. ஆன்மீகத்துறை சார்ந்தவங்களுக்கு மிகப்பெரிய யோகமும் வளர்ச்சியும் கை மேலே உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி அரசாங்கத் துறையில் இருக்கவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். உங்களுடைய வேலைகள் எல்லாமே அங்கீகரிக்கப்படும். உங்களுடைய வேலைகள் ரெகக்னைஸ் ஆகி உங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் பாராட்டுகளும் விருதுகளும் கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. திடீர்னு ஒரு ப்ரமோஷன் மற்றவங்களுக்கு போகிறது, அவங்களுக்கு ஏதோ ஒரு குறி வந்து அந்த ப்ரமோஷன் உங்களுக்கு வரதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. நல்ல சேலரி இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். அதே மாதிரி அரசியல்வாதிகளுக்கெல்லாம் மிகப்பெரிய யோகம், முன்னேற்றம் இருக்குது. கட்சி தலைமை பாராட்டப்படும், அங்கீகரிக்கப்படும். உங்களுடைய வேலைகள் எல்லாமே பாராட்டுவாங்க. பொதுமக்களுடைய ஆதரவுகள் கிடைக்கும். அதே மாதிரி மீடியாலெலாம் நீங்கள் உங்களுடைய ஃபேஸ் தெரிய ஆரம்பிக்கும். நீங்கள் இன்னார் தான் இந்த மாவட்டம் இந்த விஷயங்கள்லாம் செய்கிறீங்க அப்படின்னு ஃபேமஸ் புகழ் கிடைக்கிறதுக்கு உண்டானது. ஏன்னா புகழுக்கு சூரியன் தான் அதிபதி. அவர் வந்து உங்களுக்கு வந்து உங்களுடைய ராசியில் இருக்கார், 3 குடையராக போகிறாரு. 11ஆம் இடத்துல உங்களுக்கு சுக்கிரன் இருக்கார். அதனால் வந்து என்னென்னா இந்த மாதம் வந்து உங்களுடைய பேர் புகழ்லாம் பெருசாக வெளியில் பூம் ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. மிகப்பெரிய லெவலில் நீங்கள் வந்து மாறுறதுக்கு உண்டானது. உங்களை யாருன்னே இவ்வளோ நாளாக தெரியாமல் இருந்தால் கூட இந்த மாதம் வந்து நீங்கள் யார் என்ன அப்படின்னு தெரியறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. அரசியல்வாதிகளை கட்டாயம் யூஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி முன்கோவப்பட்டு ப்ரெஸ்ஸு மீடியாலாம் வந்து பேசக்கூடாது. பேசக்கூடிய வார்த்தைகளை கவனமாக இருக்கணும். செவ்வாயும் கேதும் 2ஆம் இடத்துல 3ஆம் இடத்துல சேர்ந்துருக்கு. அப்போ வந்து என்னென்ன பேட்டி கொடுக்கும்போது கவனமாக உங்களோட வார்த்தைகளை வச்சு ட்ரோல் மெட்டீரியல் ஆக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதை எல்லாமே நீங்கள் பார்த்துக்கணும். ஆனால் அரசியல்வாதிகளுக்கு வளர்ச்சி அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டதாக தான் இருக்குது. பொதுவாகவே மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய நன்மைகள் இருக்குங்க. நீண்ட தூர பிரயாணம் பண்ணி கோவிலுக்கு போகிறதுக்கு உண்டானது. புதுசாக தொழில் தொடங்கினா நல்ல லாபம் பார்க்குறது. சுக்கிரன் 11ல் இருக்கிறனால நீங்கள் நினச்ச ஆசை அபிலாசைகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய அமைப்புகள் இருக்குது. மகாலட்சுமி வழிபாடு பண்ணிக்கங்க. ஆசை அபிலாசைகள்லாம் நிறைவேறணும் அப்படின்னா சுக்கிரனுக்கு அதிதேவதையான மகாலட்சுமிக்கு 2 நெய் தீபமும் தாமரை பூவும் சாத்தி வழிபாடு பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப நல்லது. மிகப்பெரிய லெவலில் யோகம் தரக்கூடிய மாதம் தான் இந்த ஆணி மாதம். ஸோ அதனால் உங்களுக்கு இஷ்டதெய்வ வழிபாடு பண்ணிக்கோங்க, குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு புத்திர பாக்கியம் சந்தான பிராப்தம் கிடைக்கிறது. திருமண பிராப்தம் மட்டும் இல்லை, திருமணமாகி குழந்தை இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். குரு பஞ்சமஸ்தானத்தை பார்க்குறாரு, புத்திரஸ்தானத்தை பார்க்குறாரு. அதனால் நல்லது நடக்கும். பொதுவாகவே 3ஆம் இடத்துல செவ்வாயும் கேதும் இருக்குது. முன்கோவத்தை தவிர்த்துருங்க. வண்டி வாகனங்களில் போகும்போது ஜாக்கிரதையாக இருங்க. உங்களுக்கு உண்டான பாகப்பிரிவினையில் பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே சால்வ் ஆகி உங்களுக்கு உண்டான பாகப்பிரிவினை தன்னால் தேடி வந்து சேர்க்கும். வண்டி வாகனங்களை போகும்போது கட்டாயம் கவனம் இருக்கணும். ஒருத்தர்கிட்ட தேவையில்லாமல் ஆர்கியூ பண்ணுறதை தவிர்த்துருங்க. முக்கியமாக சோஷியல் மீடியாவில் இருக்கீங்க, மிதுன ராசியில் இருக்கக்கூடிய குழந்தைகள் 1 மாதத்துக்கு சோஷியல் மீடியாவிலேருந்து ரெஸ்ட் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. தேவையில்லாத வெளி ஆள் அல்லது அதர் லாங்குவேஜ் பேசக்கூடியவங்க தெரியாதவங்க கிட்டலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அவங்க மூலிமா ஏதாவது த்ரெட்னிங் வரதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. இந்த 3ஆம் இடத்துல செவ்வாயும் கேதும் இருக்கனால கட்டாயம் அதில் கவனமாக இல்லைன்னா நீங்கள் ஏதாவது பிளாக்மெயிலுக்கு ஆளாகிறதுக்கு அமைப்புகள் இருக்குது. ஸோ எதுவாக இருந்தாலும் சரி, முக்கியமாக பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் ஆண் பிள்ளைகளுக்கும் இப்போல்லாம் பிளாக்மெயில்ஸ் வருது. அதனால் எல்லாருமே கவனமாக இருக்கணும். உடனடியாக பேரண்ட்ஸ்கிட்டேயோ அல்லது போலீஸ்கிட்டேயோ காவல்துறைக்கிட்டேயோ போய் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சொல்லி தீர்வு காண்றதுக்கு பாருங்கள். பயப்பட்டீங்க அப்படின்னா கட்டாயம் நீங்கள் நிறைய விஷயங்களை லாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வேறு பக்கம் கொண்டு போய் முடியும். அதனால் கவனமாக இருக்கிறது நல்லது. கம்யூனிகேஷன் சார்ந்தது. நீங்கள் யாருக்காவது கடன் கொடுத்து அவங்க உங்களுக்கு கொடுக்கலன்னா கோபம் வர்றது இயல்பு தான். அதுக்காக மெசேஜ் பண்ணாதீங்க. அதுக்கான சட்ட ரீதியாகவோ மற்ற ரீதியாகவோ தான் நீங்கள் அதுக்கு நடவடிக்கை எடுக்கணுமே தவிர நீங்களாக தேவையில்லாமல் கேவலமாக பேசி அனுப்புறதெல்லாம் ரெக்கார்ட் ஆகப்படும். அந்த ரெக்கார்ட்னால உங்களுக்கு நீங்களே அனுப்பிச்சி விட்ட வாய்ஸ் மெசேஜ் மூலிமாவே பனிஷ்மெண்ட் வர்றதுக்கு உண்டான அமைப்பு வரும். உங்கள் மேலேயே கேஸ் போட்டுருவாங்க. இதெல்லாம் வந்து செவ்வாய்க்கேது 3ஆம் இடத்துல இருக்கனால நடக்கும். அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. மற்றவங்களுடைய கோவத்தை தூண்டி விடுற மாதிரி பேசுகிறத தவிர்க்கிறது நல்லதுங்க. இந்த மாதம் வந்து உங்களுக்கு காசு பணம் வர்றது
நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள்லாம் வந்து காரியங்கள் எல்லாம் சக்ஸஸ் ஆகிறது, காரிய சித்தி ஆகிறது, வருமானம் வர்றது இதெல்லாமே நடக்கும். ஆசை அபிலாசைகள் எண்ணங்கள் எல்லாமே ஈடேறக்கூடிய மாதமாக தான் இந்த மாதம் இருக்குது. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்கள் தான். இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் கட்டாயம் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.